அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல நம்ம வீடியோ போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். யூடியூப், இன்ஸ்டால வீடியோ போடுறதுனால நமக்கு எந்த பெனிஃபிட் வரப்போறதில்ல. நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். நமக்கு ஒரு திறமை இருக்கு. அத நம்ம வெளிப்படுத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அத நம்ம போஸ்ட் பண்றதுனால மத்தவங்க பார்த்து நமக்கு லைக் குடுக்கணும், அத ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எதுக்கும் எனக்கு கிடையாது. ஸோ இன்ஸ்டாவிலயும், யூடியூப்லயும் நான் இருக்கிறதுக்கான பர்ப்பஸ் எனக்காக ஒரு இருக்கு. நான் டைம ஸ்பெண்ட் பண்ணணும். என்னோட நெட்டையோ, என்னோட மொபைல்லயோ என்கிட்ட இருக்கு. அதுக்கான டைம நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். பர்டிகுலர் இதில் நான் யாரையும் இது பண்ண விரும்பலை. ஏன் வியூஸ் போகணும், ஏன் இல்லை நான் கொடுக்குற கண்டென்ட் நிறையா வியூஸ் போகணும், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கிற எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. என்னோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் அதை பண்ணுறேன். அதை பிடிச்சிருந்தா மற்றவங்க பண்ணட்டும். அதுக்காக யாரையும் நான் வற்புறுத்த போகிறதில்ல. ஏன்னா நான் எந்த இன்ஸ்டாலையும் சரி, என்னோட யூடியூப்லேயும் சரி இது வரைக்கும் 1000 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் அதுக்காக ஒரு நாள் வருத்தப்பட்டதில்லை. ஏன்னா அந்த 1000ல் ஒன்று கூட நான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் எந்த வீடியோலையும் கேட்டதும் இல்லை. எந்த லைனும் என் வீடியோலையும் அந்த மாதிரி வந்திருக்காது. விருப்பப்பட்டு அவங்களா பண்ணணும்னு தான் நான் எப்பயுமே எதிர்பார்க்கறதுனால நான் யாரையும் கம்பல் பண்ணதில்லை. ஸோ என்னோட 1170 சப்ஸ்கிரைபர் இப்போ வச்சுருக்க எல்லாருமே ஒன்று கூட நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் யாரையும் கேட்டதில்லை. அது அவங்களா பார்த்து பண்ணுறது தான். நான் யாரையும் கம்பல் பண்ண மாட்டேன். ஸோ என்னோட வீடியோவை நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பேன். அது எனக்காக நான் சேர்த்து வச்சுக்கிட்டேன். என்னோட கேலரியாக தான் நான் பார்க்குறேன். என்னோட பயோடேட்டாவாக பார்க்குறேன். ஃப்யூச்சரில் நான் எடுத்து பார்த்துக்கிற ஒரு விஷயமா நினைக்கிறேனே தவிர, அது பிடிச்சிருந்தா தான் நீங்கள் ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். தேவையில்லாமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ இன்ஸ்டாலையும் சரி, இதுலேயும் சரி, நான் யூடியூப்லேயும் சரி, நான் போட்டிருக்க வீடியோ எல்லாமே எனக்கு பிடிச்சி எனக்கு நானாக பண்ணிக்கிட்டதுனால அதை நான் கம்பல் பண்ணி யாரையும் வற்புறுத்த மாட்டேன். ஸோ அவங்க பிடிச்சிருக்குன்னா அவங்களே அதை ஷேர் பண்ணிக்கிட்டோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம். அதை பற்றிலாம் நான் வருத்தப்பட மாட்டேன். நான் யூடியூப்லேயோ இன்ஸ்டாவிலையோ மோர் டைம் டெய்லி என்னோட 2 ஹவர்ஸாவது அதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். யூஸ்வலாக நான் அதுக்காக ரொம்ப எஃபர்ட் எடுத்துலாம் ரொம்ப பெரிய ரூம்லாம் இல்லை. நீங்கள் பார்த்துட்ருக்க இதே இடம், இதே பிளேஸில் தான் நான் எப்பயுமே வீடியோ பண்ணுறேன். நீங்கள் வேணாலும் என் வீடியோ எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். இந்த கவரேஜ் ஏரியாக்குள்ளே தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் உங்கள்கிட்ட மொபைல் இருக்குது, டைம் இருக்குது, நெட் இருக்குது. மற்றவங்களை பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். மற்றவங்களை பார்க்காது உங்களோட விருப்பம். ஆனால் உங்களோட வாய்ஸையோ உங்களோட ஃபேஸையும் நீங்கள் செல்ஃபி எடுத்து வைக்கிற மாதிரி நீங்களும் ஏதாவது ஒன்று பேசுங்க, பாடுங்க, ஆடுங்க. உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு சின்ன எப்படி சொல்கிறதுனா, ஒரு 1000 பார்வையாளர்கள் முன்னாடி நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம். ஸோ அதனால் நீங்கள் அதை நம்ம சும்மா அப்ளிகபிள் பண்ணுங்கள். அது ஒரு நாள் நமக்கு இதாகும். வியூஸ் போகலன்னு இப்போ வரைக்கும் என் வீடியோவில் 10 வியூஸ் போன வீடியோலாம் இருக்குது, 24 வியூஸ் போன வீடியோலாம் இருக்குது. எனக்கு இன்னமும் அதை பற்றிலாம் எந்த வருத்தமும் கிடையாது. நான் அதில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன்றதை மட்டும்தான் நான் எப்பயுமே பார்ப்பேன். அதனால் எனக்கு அது ஒரு வருத்தமாக தெரியாது. ஸோ யூடியூப், இன்ஸ்டாவும் வச்சுருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து அடுத்தவங்க வீடியோ பார்க்கறத விட நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், தப்பு இல்லை. இங்கே இவங்க தான் பண்ணணும், இவங்களாம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணும்போது யாரோ ஒருத்தர் பார்த்துருப்போம். ஏன் இவங்களாம் பண்ணுறாங்க, நம்மளால் பண்ண முடியாதான்னு நினச்சி தான் ஒவ்வொருத்தரும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இன்ஸ்டாவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அவங்க செலிப்ரிட்டியாக இருக்கலாம். எனக்கு செலிப்ரிட்டி ஆகணுங்கிற எந்த ஆசையும் கிடையாது. என்னோட லைஃப்பில் இருக்க இந்த டேயில் இருக்க டைமில் கொஞ்சம் நேரம் நான் எனக்காக ஸ்பெண்ட் நினைக்கிறதா இந்த யூடியூபும் இன்ஸ்டாகிராமும். ஸோ இதுக்காக நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பிரெயினை யூஸ் பண்ணணும், கண்டென்ட் ரெடி பண்ணணும், அந்த மாதிரி எந்த கான்செப்ட்டும் கிடையாது. சும்மா எடுத்து வைப்பேன். வர்றது இன்ஸ்டாவில் 2 ரீல்ஸோ 3 ரீல்ஸோ 3 ரீல்ஸுன்னு கூட போய் சொல்லக்கூடாது, 5 ரீல்ஸ் 6 ரீல்ஸுக்கு மேலே பண்ணி வைப்பேன். அது நானே திரும்ப எடுத்து பார்த்துக்குவேன். இதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, என்னோட இதுக்காக நம்மளால் இதை பண்ண முடியும்னு நமக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக, நமக்கு ஒரு சின்ன புரிதலுக்காக இதை பண்ண முடியும் அப்படின்றது. என்னைக்காவது எங்கேயாவது பார்த்துட்டு உன் வீடியோ பார்த்தேன், பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஓகேன்னு தான் சொன்னே தவிர அதுக்கப்புறம் அவங்ககிட்ட டீட்டெயிலாக போய் எல்லா வீடியோ பார்த்தீங்களா, வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லணும். சில பேர் நீ வீடியோவில் இதெல்லாம் பண்ணு, சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்னமும் பார்க்குறீங்களா, கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணு, ஒரே விஷயத்த திரும்ப பண்ணுற, வேறு ஏதாவது ட்ரை பண்ணு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை பற்றிலாம் இல்லை. எனக்கு என்ன தோணுதோ, என் மைண்ட் செட்டுக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுறேன். அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அடுத்தபட்ச விஷயம். நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறேன். அது பிடிச்சிருந்தா நீங்கள் இது பண்ணலாம். இல்லைன்னா நமக்கு தான் ஆப்ஷனே இருக்குது, மேலே தள்ளி ஓடுறதுக்கு இருக்கவே இருக்குது. 20 நம்மளோட 365 வீடியோவும் 365 நாளும் பார்க்கணுன்னு எந்த அவசியம் இல்லை. ஏதோ ஒரு செகண்டில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிரும்ல, அந்த விஷயத்துக்காக நம்ம இதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு நாள் ஃப்யூச்சரில் நீங்கள் செலிப்ரிட்டி ஆனால் இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்களா, சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செலிப்ரிட்டி ஆனாலும் நான் இதை தான் சொல்லுவேன். என்னைக்கும் பின்னாடி இன்றைக்கி வீடியோ பார்க்குற நீங்கள் கூட இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் அது பெரிய சக்ஸஸை கொடுக்கும். சும்மா வச்சுருக்க
வச்சுருக்க உங்களோட நெட்டு டெய்லி டேட்டா வேஸ்ட் ஆகுதுன்னு எதையோ பார்த்து கண்டென்ட்டை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக யூடியூப்பில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு பக்கத்தில் நடக்கிற விஷயங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்கள். யாருக்கோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒரு மூலையில் பிடிக்கும், நமக்காக அந்த ஒரு ஆளுக்காக நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க. என் வீடியோவில் ஏதாவது ஒரு வியூஸ் போயிட்டா கூட அந்த ஒரு வியூஸ் யாருங்கிறதுக்காக மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோ போடுவேன். அடுத்தது 2 ஆகும் 3 ஆகும், அது மாதிரி டெவலப் ஆகிட்டே போகும். ஸோ இதனால் நீங்கள் வந்து நெட்டை வேஸ்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வேறு யாருக்கோ பார்க்குறதோ யூடியூப்பில் வேறு யாருக்கோ பார்க்குறதையும் நான் பார்க்க வேணாம்னு சொல்ல, பார்த்தா தான் டெவலப் ஆக முடியும். 3/4 மணி நேரம் அதுக்கு செலவு பண்ணாலும் ஒரு 1/4 பங்கு உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுங்கள். அந்த நெட்டில் உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான தகவலை வைங்க. சரி நான் போஸ்ட்டே பண்ணலைங்க அப்படின்னா கூட நீங்கள் கேலரியில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை வீடியோவை. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கே போர் அடிக்கும் போதோ இல்லை உங்களுக்கே மனசு கஷ்டமாக இருக்கும்போதோ நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கலாம். உண்மையாலுமே நமக்கு நம்ம தான் மிகப்பெரிய ஆறுதல் சொல்ல முடியும், மற்ற யாராலையும் நமக்கு சொல்ல முடியாது. மற்றவங்க சொல்கிற ஆறுதலும் நமக்கு அந்த அளவுக்கு ஏற்றுக்க மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து நீங்களாக உங்கள் கேலரியில் ஒரு வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேசணும்னு தோணுதா வச்சு பேசி வச்சுக்கோங்க, பாடணும்னு தோணுதா பாடி வச்சுக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கே அதை எடுத்து பார்க்கும்போது நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்குமான்னு நம்மளை எப்பயுமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம், நம்ம வந்து செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணோம், நம்மளே லைக் பண்ணிக்கணும். அதுதான் மெயின் விஷயம். அது வந்து நமக்கு வந்து நிறைய முன்னேற்றத்துக்கான மிகப்பெரிய வழியாக நான் சொல்லுவேன். ஸோ அதனால் எதுக்கு எடுத்தாலும் இப்படியே பண்ணிகிட்ருக்கோம், எதுக்கு எடுத்தாலும் இதே கண்டென்ட்டை போடுறேன், எதுக்கு எடுத்தாலும் இதை தான் பண்ணுவியான்னு எத்தனையோ பேர் என்னை கேட்டிருக்காங்க. அதை பற்றிலாம் நான் கவலைப்பட்டதே இல்லை. ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக தான் இப்படி பேச ஆரம்பிக்கிறேன். இது எவ்வளோ வியூஸ் போகணுன்னு கூட தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஷார்ட்ஸு கூட சீக்கிரம் வியூஸ் போகும். இந்த மாதிரி டைலாக் போட்டு பேசுகிற எந்த இதுவும் வியூஸே போகாது. சும்மா 4 வியூஸ் போகிறதுக்கே 3 மாதம் 4 மாதம் ஆகிருக்கும். அதை பற்றிலாம் கவலைப்படுறதே இல்லை. அந்த 4 வியூஸ் 3 வியூஸ்க்காக நான் பண்ணலை. என்கிட்ட இந்த வார்த்தைங்கள்லாம் இருக்குது, இதை வந்து நான் வந்து சேகரித்து வைக்கிறதுக்காக தான் போடுறேன். சரி அப்போ நீங்கள் ஏன் போஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் கேலரிலே வச்சுக்கலாமானா இல்லை, இது வந்து எதுக்காகனா என்ன மாதிரி இருக்க யாரோ ஒருத்தருக்கு இவனே சொல்கிறான்ல, இவனே பண்ணியிருக்கான்ல, இந்த மூஞ்சிலாம் பண்ணதில்லை, அப்போ நம்மளும் பண்ணக்கூடாதான்னு ஒருத்தனுக்கு தோணும் பாருங்கள். அந்த ஒருத்தருக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்கள் கிட்ட இருக்க செல்லை வச்சு சும்மா யூஸ் பண்ணாமல் டெய்லி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறோம் உங்களை பற்றின வீடியோக்களாக நீங்கள் போடுங்க. அது லைஃப்பில் உங்களுக்கும் பின்னாடி பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பின்னாடி வரவங்களும் இப்படிலாம் இருந்திருக்காங்க, இவங்களே இருப்பாங்க. எப்பயுமே நம்மளை விட டிமோட் பண்ணுறவங்கள தான் நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இவெல்லாம் பண்ணிட்டா நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பே தவிர, இவன் பண்ணியிருக்கானா ஐயோ பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப ரேர் தான். இப்போ இவெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் இல்லையா, நம்மளால பண்ண முடியாதா, இவனோட பெட்டராகவே பண்ணலான்னு எனக்கு பின்னாடி ஆரம்பித்து பெட்டராக பண்ணுறவங்களும் இருக்காங்க, எனக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்னும் ஸ்பீடாக போகிறவங்களும் இருக்காங்க. அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. நான் ஆரம்பித்தது என்னமோ மற்றவங்கக்கிட்ட நிறையா பேசணும்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, என் வாய்ஸ் ஃபஸ்ட்டு எனக்கே பிடிக்காத மாதிரி தாட் வந்ததுனால நான் அதுக்கப்புறம் அதை பேசுகிறத நிறுத்திட்டு மறுபடியும் வீடியோ டான்ஸ்னு ஆட ஆரம்பித்தேன். இப்போ ரீசெண்டாக தான் நான் கொஞ்சம் நாளாக பேசுகிறேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது பேச தான் டெவலப் ஆக முடியுன்றதுனால நான் இப்போ மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் எந்த வாய்ஸும் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் கேட்கும்போது நம்ம வாய்ஸ் நல்லா இருக்குமான்ற ஒரு டவுட் இருக்கும். அதை பற்றிலாம் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. தொடர்ந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, உங்களை நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதுதான் உங்களை வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் கொண்டு போகும். பின்னாடி வரவங்க முன்னாடி வரவங்க எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு யூடியூபோ இன்ஸ்டாவோ கிடச்சிருக்க ஒரு பிளாட்ஃபார்ம், அது வந்து செல்லுலேயே கிடச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அது வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. அது வந்து யாரோ ஒரு முறையில் யாருக்கோ கிடச்சி அதனால் வெளியே வந்தவங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே கிடைக்காம அது இல்லை இருக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம அப்படியே கிடைக்காது இருந்தால் ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம அன்னன்னைக்கு நம்மளோட முயற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கோம்ல. வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனவங்க நான் ஆல்ரெடி வீடியோ வச்சுருக்கேன். சக்ஸஸ் ஆனவங்களை பற்றின கவலை கிடையாது. சக்ஸஸே ஆக முடியாமல் டெவலப் ஆக முடியாமல் அப்படியே இருக்கவங்களை பற்றின கவலை கிடையாது. டெய்லியும் டெவலப் ஆகணும்னு வீடியோ போடுற நம்மளும் டெய்லியும் சக்ஸஸ் பண்ணணும் போராடிட்டு இருக்கேன். நார்மல் ஹியூமன் பீயிங் மட்டும்தான் இங்கே சர்வைவ் பண்ண முடியும். முடங்கி ஒரு இடத்துல உட்காந்துட்டாலும் நம்மளை யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு உச்சத்துக்கு போயிட்டாலும் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. வேண்டாம், நம்ம வந்து டெய்லி போராடுற ஆர்டினரி பர்சனாக இருக்கணுன்றது மட்டும்தான் என்னோட ஆசை. டெய்லி என்னை பார்த்து எல்லோரும் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை, அதுக்காக மட்டும்தான் இது பண்ணுறனே தவிர ஓகோன்னு இருக்கிற என்னப்பா இப்படி கிடக்கிற அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே பரவாயில்ல உன்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சில வார்த்தைகளுக்காக மட்டும்தான் என் லைஃப்பில் நான் வந்து ஜேர்னி பண்ணிருக்கேன். நான் ரொம்ப சிம்பிளாக இருப்பேன். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நான் என்னோடய காஸ்டியூமும் சரி, என் வீடியோலேயே எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை நான் பேசுகிற டைலாக்காக இருந்தாலும் சரி, என்னோடய காஸ்டியூமும் சரி, நான் எப்பயுமே ரொம்ப சிம்பிளாக இருப்பேன், ரொம்ப எளிமையாக தான் இருப்பேன். அதை பற்றி நான் எந்த கேர் பண்ணிக்க முடியாது. ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க நீ ஏன்டா இப்படி இருக்க, ஏன் இப்படி காஸ்டியூம் போடுற, ஏன் அப்படி ட்ரெஸ் போகிறானே, அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஒரு நாள் எங்கேயாவது வீட்டில் விசேஷம் நான் போட்டால் கூட ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன். மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன்னா அந்த பழைய காஸ்டியூமை மாற்றிக்கிட்டு மறுபடியும் ஆர்டினரி பர்சனாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் நான் எப்பயுமே விரும்புவேன். எப்பயுமே யாருக்குமே நான் வந்து ஒரு இருக்குன்னு காட்டணுங்கிற எண்ணமும் இல்லை, என்கிட்ட இல்லவும் இல்லை. அப்படி இருக்கணும்னு காட்டிகிட்டு இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. சொல்லுவாங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பின்னாடி பார்க்குறீங்க சந்தோஷமாக தெரியணும், நீங்கள் ரொம்ப கிராண்டாக தெரியணும், அதுதான் உங்களை ப்ளசன்டபுளாக வச்சுக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த தாட்டில் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னோடது என் லைஃப் ரியாலிட்டியில் நான் எப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறனோ அப்படி இருந்தால் போதுன்றது மட்டும்தான் என்னோட
தாட்டாக இருந்ததுனால நான் எப்பயுமே அதிகமாக எதுக்குமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். மணி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். தேவைக்குண்டான மணியிலே கம்மியாக தான் செலவு பண்ணுவேன். அதுலேயும் கொஞ்சம் சேமித்து வைக்கணும்னு நினைப்பேன். அப்படிப்பட்ட அந்த சேமிக்கிற காசை என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, யாருக்காவது நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். அதுதான் மெயினாக நான் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. சரி, அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிச்சவங்களுக்காக பண்ணுற ஒரு விஷயத்த வந்து நான் திரும்ப திரும்ப நினச்சி ரீகால் பண்ணிக்குவேன். அவங்க அதை பற்றி நினைக்கிறாங்களோ இல்லையோ, நான் அவங்களுக்கு அதை பண்ணிட்டேங்கிற ஒரு சந்தோஷமும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எனக்குள்ள நிறையவே இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ரொம்ப கம்மி சேலரியில் தான் போயிட்டுருக்கேன் வேலைக்கு. அதை பற்றி நான் வருத்தப்படுறதில்ல. எனக்கு கிடச்சிருக்க அமௌண்ட்டை வச்சு நான் எவ்வளோ அதை ஸ்பெண்ட் பண்ணுறேங்கிற விஷயம் இருக்குது. ஒரு நாள் நான் ஒரு ரீச் ஆகணும்னா, ஓரளவுக்கு பாப்புலர் ஆனேன்னா, என்னோடய அமௌண்ட்டும் அதை நான் எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்றதெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இருக்கிற அமௌண்ட்டில் எப்படிங்க நீங்கள் இப்படி இது பண்ண முடியும்னு நீங்கள் கேட்குற அளவுக்கு தான் நான் என்னோடய இது பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்ன சொல்கிறது, பணம் நிரந்தரம் இல்லைன்றதை நானே சொல்லியிருக்கேன். அதுக்காக நான் எந்த ஆடம்பரமான இதுக்கும் லைக் பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாமே நீங்கள் பார்க்குற இந்த இதில் இருக்க இந்த ஃப்ரேம் தவிர இந்த ஃப்ரேமுக்காக மட்டும் ஒரு லைட்டை வாங்கியிருக்கேன். பிகாஸ் ஆஃப் யாரும் எனி டைம் வந்து எனக்காக பிடிச்சிட்டு நிற்கக்கூடாதுங்கிற அந்த ஒரே இதுக்காக தான் அந்த லைட்டு மட்டும் நான் 2000 ருபீஸ் போட்டு வாங்கினேன். 2000 ருபீஸ். ஸோ அது மட்டும்தான் நான் பண்ண ஒரு காஸ்ட்லி இது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து 500 வீடியோஸாவது போட்டுட்டேன். அது 500 வீடியோஸ் ரீச்சே ஆகலை. இன்ன வரைக்கும் நான் அதை பற்றிலாம் வருத்தப்படுறதில்லை. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸில் 150 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் என்னோடய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 700க்கு மேலே போயிடுச்சு. ஆனால் 158 ஃபாலோவர்ஸ் தான். அதை பற்றிலாம் நான் ஒரு நாள் வருத்தப்பட்டதில்லை. எனக்கு கிடச்சிருக்கு. நான் 700 வீடியோ பண்ணுற அளவுக்கு நான் எலிஜிபிளாக இருக்கேன்ற என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நான் அதை பண்ணிக்கிட்டேன். ஃபாலோவர்ஸ் கிடைக்கணுன்ற எந்த ஆசையும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஸோ அதனால் உங்கள்கிட்ட செல் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க. மற்றவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு உங்களுக்காகவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாப்புலரே ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த வீடியோ தான் பாப்புலர் ஆகணுன்ற அவசியமும் கிடையாது. ஆனால் நீங்கள் அதை போஸ்ட் பண்ணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வருது இல்லை அதை சேவ் பண்ணி வச்சுக்கணுங்கிற எண்ணம் வருது இல்லை, நம்மளே திருப்பி ரீகால் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் யூடியூபையும் இன்ஸ்டாவையும் பார்க்கணும். இந்த இடத்துல இந்த ஃபேஸ் ரியாக்ஷன் இப்படி மாற்றிருக்கலாம், இந்த இடத்துல இந்த பாட்டுக்கு இப்படி சொல்லியிருக்கலாம், இந்த இடத்துல இந்த வார்த்தையை போட்டிருக்கலாம் அப்படின்னு நமக்கு நாமளே செல்ஃப் சேஞ்சஸ் பண்ணிக்கிறதுக்காகவும், இல்லை அதை நான் போஸ்ட் பண்ணுறதுனால மற்றவங்க பார்த்து ஒன்று சின்ன டே இதை பண்ணியிருந்தா கஷ்டமாக இருந்திருக்கும்டா, இதை பண்ணியிருந்தா இது பண்ணலான்னு மற்றவங்க சொன்னாலும் அந்த அட்வைஸை சரின்னு தலையாட்டுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை அக்செப்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா மறுபடியும் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். வாழ்க்கையில் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்குன்னு ஃபாலோவே பண்ணாமல் இருந்தாலும் தப்பு தான். நம்மளோட முன்னாடி இருக்கவங்க ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொன்னாங்கன்னா அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அது வந்து மெயின் முக்கியம். அது வந்து நமக்கு வந்து எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், பல உறவுகளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த உறவுகள்லாம் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அது என்ன பாசமாக இருக்கட்டும், பொறாமையாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், பேராசையாக இருக்கட்டும், இல்லை நம்மளை விட்டு நம்மளை ஒதுக்கி வச்சு நம்மளை பேசுகிறது, நம்ம போனதுக்கப்புறம் நம்மளை முன்னாடி விட்டு பேசுகிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு குணம் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதை பற்றிலாம் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்கிறோம்னு நினச்சி, இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம சர்வைவ் பண்ணி இருக்க முடியுது நினச்சி நீங்கள் சந்தோஷத்தான் பட்டுக்கணும். எதுக்காகவும் மரணம்ங்கிற ஒரு தாட்டு நமக்கு வந்துடக்கூடாது. ஏன்டா வாழ்கிறோம், எதுக்குடா இப்படி இருக்கோன்ற நினைப்பு வந்துடக்கூடாது. எப்பயுமே தொடர்ந்து போராடுங்க. லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய பாயிண்ட்லாம் நிறைய இருக்குது. இது மட்டும்தான் நான் சொல்ல மாட்டேன், நிறையா வழி இருக்குது. அதை வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். இன்ஸ்டாவும் யூடியூப்பும் உங்களுக்கு வந்து எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம உங்களோட சந்தோஷத்தை மட்டுமே பகிர்ந்துக்கிற ஒரு இடமா நீங்கள் பாருங்கள். ஸோ அதுக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுதான் முக்கியம் இல்லைன்னு இல்லை. உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த விஷயம் தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிவிடுங்க. ஒரு விஷயத்தை வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ், ஐயோ இதெல்லாம் நம்ம பண்ணலாமா, ஏன்னா சில பேருக்கு வந்து மேல் வாய்ஸ் பண்ணுறவங்க ஃபீமேல் வாய்ஸ் பண்ணலாமான்னு தோணும், ஃபீமேல் வாய்ஸ் பண்ணுறதுக்கு மேல் வாய்ஸ் பண்ணலாமான்னு தோணும். அதை பற்றிலாம் நீங்கள் நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை பண்ணுறதுக்கு நம்ம அது வந்து ஒரு கஷ்டமும் படக்கூடாது, ஒரு தயக்கமும் படக்கூடாது. ஸோ தொடர்ந்து வீடியோ போடுங்க. யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாவிலையும் சரி, தொடர்ந்து வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைக்ஸ் ஏறுதோ, சப்ஸ்கிரைபர் வராங்களோ, கமெண்ட் வருதோ, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அதை நினைங்க. உங்களுக்கு கிடச்சிருக்க மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம கையில் கிடச்சிருக்கு. மொபைலுங்கிறது நம்ம கையில் கிடச்சிருக்க ஒன்று. அதில் வந்து இன்ஸ்டாவும் யூடியூப்லேயும் யார் வீடியோவோ பார்த்து யாருக்கோ கமெண்ட் கொடுத்து யாருக்கோ லைக் கொடுக்குறத விட உங்கள் வீடியோவும் ஒன்று போஸ்ட் பண்ணுங்கள். 10ல் ஒரு வீடியோ உங்கள் வீடியோவாக இருக்கணும்னு நினைங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்சஸை கொடுக்கும். சும்மா சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். நான் வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாக தான் இப்போ வரைக்கும் என்னோடய இது வந்து செல்லில் தான் வச்சுருக்கேன். என் வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 வீடியோக்கு மேலே இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். எல்லாமே மொபைலில் பண்ண ஒன்று தான், மொபைலில் பண்ணிகிட்டு இருக்க ஒன்று தான். யூடியூப்லேயும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 600 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். அது எல்லாமே செல்லில் எடிட் பண்ணி செல்லில் இருக்கிறத வச்சு தான் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாகவே ஒரு மொபைலை வச்சே நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் உங்களாலேயும் பண்ண முடியும். தொடர்ந்து நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள். யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் உங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள். 100 வீடியோ பார்த்தா
அதில் கண்டிப்பாக 2 வீடியோ உங்களுதாக இருக்கணும்னு நீங்கள் நினைங்க. உங்கள் வீடியோவை நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல, மற்றவங்க பார்க்கட்டும். அடுத்தவங்க வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்களா, அப்போ உங்கள் வீடியோவை யாரோ ஒருத்தர் பார்க்கணும் தானே, அதுதானே கரெக்டு. ஸோ அதனால் நீங்களும் போஸ்ட் பண்ணுங்கள். இதை பற்றின எந்த இதுவும் இல்லை. இதை பற்றி ஒரு ஆசை இருக்கிறவங்க அதை வந்து தகர்த்திட்டு இருக்க வேணாம். உங்களுக்கு அது ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். இப்போ அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்ஸ்டாவும் யூடியூபும் என்னை பொறுத்த வரைக்கும் நானாக சேர்த்து வச்சுக்கிட்டேன், என்னோடய பயோடேட்டாவாக தான் நான் பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச்.